அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல வந்து முஸ்லீம் நண்பர்கள் வந்து பர்த்டே கொண்டாடிட்டாங்க போல. எனக்கு புரியல. இந்தியால ஏன் இந்த முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் நானும் இங்க பார்த்துருக்கேன். மதுரையில இப்ப ரொம்ப அதிகமா என் கண்ல முஸ்லிம்ஸ் நெறையா படுறாங்க. முஸ்லிம்ஸ் அதிகமா உருவான மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல. ஸோ நெறைய இடங்கள் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவ இப்போ ரீசென்ட்டா ஒரு 5 வருஷத்துல முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமான மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு நெறைய இடத்துல. நான் பார்த்தேன். மால் கூட போயிருந்தேன். மாலுக்கு வந்தவங்க மோஸ்ட்லி இந்த பர்தா போட்டு வரவங்க நெறைய பேர் வராங்க. என்னடா இது? எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம அதிகமா வெளிய போறது இல்லையா? ஸோ ரொம்ப நாள் நம்ம கம்யூனிகேட் பண்றதில்ல மக்கள்ட்ட. ஸோ நேரடியா பார்க்கும்போது ஏதோ பூமான மாரி இருக்கு திடீர்னு. ஸோ மதுரையில எனக்கு தெரிஞ்சு முஸ்லிம்ஸ் அதிகமா வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வந்திருக்காங்களா? இல்ல கன்வெர்ட் ஆயிருக்காங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு திடீர்னு அதிகமா தெரியிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஸோ இந்த மாரி ஒரு கொண்டாடி இருக்காங்க. பர்த்டே ஃபங்ஷன் அங்க இருக்க வடக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்கானுங்க, பேட்ட படம். ஸோ அந்த மாரி வாங்க கலாச்சாரத்த காப்பாத்தணும்னு உள்ள போய் அவன போய் அடிச்சிருக்காங்க. அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்றான்னா உங்களுக்கு என்ன? ஏன் இந்த மாரி பண்றாங்க? இந்த முரண்பாடுகள் நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். சாதிகளும், மதங்களும் உருவாக்குனதுக்கான காரணம் மக்களை பிரித்தாள்வதற்காக. மக்கள் ஒற்றுமை இருந்துடக்கூடாதுன்றக்காக. இதுல இருக்க ஞானத்தையும், இதுல இருக்க தேவையான விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு எல்லா மனிதர்களும் சமம்னு பாருங்க. ஏன்னா எல்லா மதத்திலையும், எல்லா மொழியிலையும் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். எல்லோரும் கிடைக்கணும்ன்றது தான் கோட்பாடு. அவங்களுடைய சாராம்சமே அதுவா தான் இருக்கும். அத மறந்துட்டு போனீங்கன்னா, நீங்க அந்த மதத்துக்கும் சம்மந்தமான ஆள் இல்ல. இந்த மனித குலத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஆள் இல்ல. விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அவன் கிறிஸ்டினா, முஸ்லிமா, ஹிந்துவா, தமிழனா, தெலுங்கனா, கன்னடனா, என்ன மொழி பேசுறான், என்ன லாங்குவேஜ் பேசுறான், இதெல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. அவன் நல்ல மனிதனா? அவன ஏத்துக்கலாமா? இவனோட பழகலாமா? அப்படி பாருங்க. வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் போய் முடியும். வாங்கடா கலாச்சாரத்தை போய் காப்பாத்துவோம். ரங் தான் சேனா கே Who is this guy?